நாங்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறோம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், நான் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர். நாங்கள் ஒரு பொறுமையா ஒழுக்கமா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை தொடர்ந்து எங்களுக்கு இடையூறு பண்ணிட்டே இருக்காங்க. எங்கனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள். சரிங்களா, எதா இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துக்கலாம். பொதுமக்களுக்கு எந்த இடையூறு தயவு செஞ்சு செய்யாதீங்க. நாங்க பொதுமக்களுக்கு வேண்டியது இத்தனை பாடுபடுறோம். அவங்க இவ்வளவு வருத்தணும்னால எங்களுக்கு கனவே கிடையாது. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நாங்க நடந்தே வேணாலும் போய்க்கிறோம். தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு பிஜேபியோட அராஜகம் மற்ற கட்சிகள்ல போகும்போது நீங்க அதை தடுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்தார்கள். அப்ப டிராபிக் பண்ணீங்க, காலேஜ் ஸ்கூல் எல்லாத்தையும் மதியம் விடுமுறை விட்டீங்க, அந்த ரோடு அடைச்சு வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க பண்ணல, நாங்க பண்ணக்கூடாதுங்களா? நாங்க நேர்மையா நியாயமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஓரமா போயிட்டு இருந்தோம். நாங்க அங்க இருந்து தொடர்ந்து அவங்க தான் தொல்லை கொடுத்து இத்தனை போக்குவரத்துக்கு இடையூறு. அவங்க காவல்துறை தான் ரொம்ப காரணம். பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. நாங்க மக்களுக்கானவர்கள் தான். நாங்க பாதிப்படைஞ்சாலும் பரவாயில்ல, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு அடையக்கூடாது. தயவு செஞ்சு காவல்துறை எங்க பேசி தீர்த்துக்கலாம். பொதுமக்களுக்கு எந்த இடையூறு பண்ணாதீங்க. வயசானவங்க, மருத்துவமனைக்கு போறவங்க, குழந்தை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க நாம் தமிழர் கட்சி இதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இது முழுக்க இந்த போக்குவரத்து காரணம் காவல்துறை மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த பொதுமக்களுக்கு எந்த இடையூறு பண்ணாம அவங்களை கிளியர் பண்ணி விட்டுருங்க. நாங்க நடந்தவே நாள் கூட போய் மனு கொடுத்துருவோம். சரிங்களா?